இனிய நண்பர்களே, வணக்கம். தேடிப்பிடித்து படித்த கவிதை வரிசையிலே இன்று இலக்கிய உலகின் தீர்க்க தரிசி என்று போற்றப்படும் வில்லியம் பிளேக்கின் தூரிகையில் உதித்த ஒரு குறுங்காவியம் த சிக் ரோஸ். வெறும் 8 வரிகளில் வாழ்வின் மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லும் இந்த கவிதை காலங்களை கடந்தும் இன்றும் வாசிக்கப்படுகிறது. வாருங்கள், அந்த மர்மமான ரோஜாவின் உலகிற்குள் செல்வோம். பாடுகிறார்: ஓ ரோஸ், த வாட் சிக், தி இன்விசிபிள் வார்ம் that flies in the night in the howling storm, has found out thy bed of crimson joy, and his dark secret love does thy life destroy. இந்த ஆங்கில வரிகளின் அர்த்தம் மாறாமல் இதையே உங்களுக்கு தமிழ் தருகிறேன். நோய்வாய்ப்பட்ட ரோஜா. தலைப்பு: ஓ ரோஜாவே, நீ நோயுற்றாய். இரவில் பறந்து வரும் அந்த உருவமில்லா புழு ஊளையிடும் பெரும் காற்றில் உனது செந்நிற இன்பத்தின் படுக்கையை கண்டறிந்தது. அதன் இருண்ட ரகசிய காதல் உன் வாழ்வை அழிக்கின்றது. வில்லியம் பிளேக் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மகத்தான கவிஞர் மற்றும் ஓவியர். ஆங்கில இலக்கியத்தின் மிகச்சிறந்த ஞான கவிஞராக மதிக்கப்படுபவர். மனித மனதின் அப்பாவித்தனம், இன்னசென்ஸ், மற்றும் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிய இரு நிலைகளுக்கிடையிலான போராட்டத்தை இவர் தனது கவிதைகளில் அழகாக படம் பிடித்து காட்டுவார். இந்த கவிதை மனித வாழ்க்கையை உள்ளிருந்து சிதைக்கும் கண்ணுக்கு தெரியாத தீமைகள் பற்றிய எச்சரிக்கை. உடனிருந்து கொள்ளும் நோயைப் போல. ரோஜா என்பது தூய்மை, அழகு, அன்பு, நிர்பாவம், அப்பாவி, மனித மனம் இதை குறிக்கும். கண்ணுக்கு தெரியாத புழு என்பது மறைக்கப்பட்ட ஆசை, பொய், துரோகம், பாலியல், சுரண்டல், பொறாமை, சமூகத்தின் மறைமுக விஷம் ஆகியவர்களை குறிக்கிறது. புயல் வீசும் இரவில் யாருக்கும் தெரியாமல் வரும் அந்த புழு ரோஜாவிற்கு தெரியாமலேயே அதன் இதயத்திற்குள் நுழைந்து அதன் அழகையும் உயிரையும் மெல்ல மெல்ல சிதைக்கிறதாம். ஒரு அழகான உணர்வு தவறான நபரின் இரகசிய பார்வையால் அல்லது சமூகத்தின் இறுக்கமான கட்டுப்பாடுகளால் எப்படி அழிந்து போகிறது என்பதை இந்த கவிதை வேதனையுடன் பதிவு செய்கிறது. முடிவாக இந்த கவிதை வாழ்வின் ஒரு கசப்பான உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. அதாவது, உலகில் உள்ள அழகானவை அனைத்தும் நிலையற்றவை. நம்மை சுற்றியுள்ள உலகம் எப்பொழுதுமே தூய்மையான ஒன்றை சிதைக்க காத்திருக்கிறது என்கிறார். நம் உள்ளத்தின் ரோஜாவை அந்த புழுக்கள் தீண்டாமல் காப்பதே ஒரு சிறந்த வாழ்க்கை. அழகு சிதைக்கப்படக்கூடியதுதான் என்றாலும் அந்த அழகை காக்கும் விழிப்புணர்வு நமக்குள் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதே வில்லியம் பிளேக் நமக்கு பகிரும் செய்தி. மனிதனை வெளிப்புற எதிரிகள் அல்ல, அவன் உள்ளே மறைத்து வைத்திருக்கும் இருண்ட ஆசைகள் தான் அழிக்கின்றன என்று பிளேக் சொல்கிறார். டார்க் சீக்ரெட் லவ் என்று இங்கே சொல்கிறாரே, இந்த வரி மிகவும் முக்கியமானது. அன்பு என்ற பெயரில் வரும் சொந்த சுயநலம், உடைமை உணர்வு, கபடம் இவை ஒருவரின் உயிரையும் மனதையும் மெதுவாக அழிக்கின்றன, சிதைக்கின்றன என்கிறார். பிளேக் வாழ்ந்த காலத்தில் இங்கிலாந்து சமூகத்தில் பாலியல் ஒடுக்குமுறை, போலி ஒழுக்கம், பெண்களின் அடக்குமுறை, அதிகாரமிக்க மத நெறிகள் பெரிதாக இருந்தன. சமூகம் வெளியே தூய்மையை பேசினாலும் அதன் உள்ளே மறைந்திருந்த அநீதிகள் மனித வாழ்வை அழித்தன என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். இந்த கவிதைதான் பின்னர் பல தலைமுறைகளுக்கு ஒரு புதிய சிந்தனையை ஏற்படுத்தியது. அழிவு பெரும்பாலும் வெளியிலிருந்து வராது, உள்ளே ஒளிந்திருக்கும் விஷத்திலிருந்தே வருகிறது என்பது இந்த கவிதையின் உயிர்கருத்து. அதனால் இந்த கவிதை உளவியல் ஆய்வுகளில்
பெண்ணிய விமர்சனங்களில், சமூக ஒழுக்க விமர்சனங்களில், காதல் மற்றும் அதிகார உறவுகள் பற்றிய விவாதங்களில் மீண்டும் மீண்டும் பேசப்பட்டது, எடுத்தாளப்பட்டது. மிகச் சிறிய 8 வரிகளில் மனித மனத்தின் இருண்ட பகுதியை அறுவை சிகிச்சை போல திறந்து காட்டியிருக்கிறார். என்ன நண்பர்களே, கவிதையை ரசித்தீர்களா? என் விளக்கம் போதுமானதாக இருந்ததா? அடுத்த கவிதையில் உங்களுடன் சேர்ந்து இந்த பயணத்தை தொடருவோம் நண்பர்களே. வணக்கம்.